ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடைசியா நம்ம சீனியர் மாறு வேஷத்துல ஒரு ஹோம்லெஸ் மேன் கெட்டப்ல இருக்கும் போது அவரோட எக்ஸ் வேற அவங்களை பாத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத டிராமாக்குள்ள போய் பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லயே சீனியரை பாக்குற எக்ஸுக்கு தூக்கி வாரி போடுது. டே, கடைசியா அந்த ஜோசியக்காரி சொன்ன மாதிரியே தெருவுக்கு வந்துட்டேடா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் சீனியர் இருந்துட்டு நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிக்க பாக்குறாரு. அப்பவும் அவங்க விடுற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் சீனியர் இருந்துட்டு ஆமாம்மா நான் தாம்மா உன் லவ்வரு, நிலைமை மாறி போச்சு, பட் இப்போ எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோம்லெஸ் பர்சன் கிட்ட அந்த வாலண்டியர்ஸ் 2 பேர் பேசிட்டு இருக்கானுங்க. இந்த சமயத்தில் அந்த சீனியரோட லவ்வர் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம நீ ஃபோர்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டியான்னு கேட்டுறான். நல்ல வேளை அவனுக்கு காதுல உழுகல. சீனியர்னால ஆமான்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. ஏன்னா இல்லைன்னு சொன்னா மாறு வேஷத்துல வந்தது எல்லாமே வேஸ்டா போயிடும். அந்த வாலண்டியர்ஸ் கிட்ட மாட்டிக்குவாங்க. ஆமாமா உண்மையாலுமே ஹோம்லெஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா கடைசியா ஜோசிகாரி சொன்னது நடந்துருச்சுன்னு லவ்வர் வேற நம்பிடுவா. அப்ப சீனியர் இருந்துட்டு ஏமா உன்னை பார்த்து ஒரு 5 வருஷம் ஆச்சு இல்ல அப்படின்னு கேட்கும் போது அவளும் ஆமான்னு சொல்றா. அப்பதான் பக்கத்துல இருக்கிற ஜூனியர் காரியை நோட் பண்றா. அவ வேற எத்துப்பல்லு வச்சுட்டு ரொம்பவே அழகா இருக்காளா. இது யாருப்பா? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? ரொம்ப அழகா இருக்காளே, உன் ப்ரொஃபஷனலே பிடிச்சிட்டியாட்டுருக்குன்னு கேட்கும் போது ஜூனியர் காரியும் ஹலோ சொல்றா. அப்போ சீனியரோட எக்ஸ் இருந்துட்டு எங்க அப்பா அம்மா தப்பா உன்னை நினைச்சிட்டாங்கன்னு இப்ப வரைக்கும் அவங்க மேல கோவமா இருந்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேல நான் என் வாழ்க்கையை பார்க்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்கிற சீனியருக்கு தூக்கி வாரி போடுது. சொல்ல போனா இவ எக்ஸ் இல்லைங்க, இன்னும் லவ்வரா தான் இருக்கா. ஏன்னா இவனுக்காகவே காத்துட்டு இருந்திருக்காளாட்டு இருக்கு. இந்த சமயத்துல அந்த வாலண்டியர்ஸ் 2 பேர் வந்து நான் நல்ல சாப்பாடு வாங்கி தர வரீங்களான்னு கேட்கும் போது இவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இதுக்காக தானே மாறு வேஷத்துலயே வந்திருக்காங்க. ஆனா இதை பாக்குற லவ்வர்காரி தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தவன் நடு தெருவுக்கு வந்து யாரோ சோறு வாங்கி தராங்கன்னு சொன்னோன்னு இப்படி பல்ல காட்டுறானேன்னு பாத்துட்டு இருக்கா. இவங்களுக்கு வேற டைம் ஆச்சு, அதனால நான் கிளம்புறேன் அப்புறம் பாக்குறேன்னு கிளம்பும் போதும் கூட லவ்வர்காரி சீனியரை தடுத்து நிறுத்தி அவர் கையில கொஞ்சம் காசையும் கொடுத்து நல்ல சோறா வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்றா. அவ ஏதோ அக்கறையில சொல்ற மாதிரி இருந்தாலும் இவருக்கு ஓவர் அவமானமா போயிருது. அங்கிருந்து போகும்போது கூட மனசே இல்லாம லவ்வர்காரியை பார்த்துக்கிட்டே போறாரு. அதுக்கப்புறம் இந்த வாலண்டரிஸ் பசங்க எல்லா ஹோம்லெஸ் பர்சனையும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து இங்க பாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்ச ரூபா பணம் தரேன், ஆனா எல்லாருமே உங்க பேர்ல புதுசா ஒரு போன் நம்பர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டீல் போடுறான். ஆல்ரெடி லவ்வரை விட்டுட்டு வந்துட்டோங்கிற கடுப்புல இருந்த சீனியரு அங்க இருக்கிற ஒருத்த மண்டைக்கு மேல பாக்குறாரு எந்த நம்பர் காட்டுதுன்னு. அது 0.5 1 2 மாறி மாறி காட்டிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல 3 காட்டுது. அவ்வளவுதான், யோசனையே இல்லையே, 3 பஞ்ச்ல ஆளை நாக் அவுட் பண்றாரு. இத பாக்குற மத்த 2 பேர் மிரண்டு போயிடுறானுங்க. ஜூனியர் காரி வேற டே அவன் கொள்ள வெறியில இருக்க, அவன் கையில சிக்காதீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன்ல காட்டிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்லயே மூக்குல எல்லாம் பஞ்சை வச்சுட்டு உட்காந்துருக்கானுங்க. அதுலயே தெரியுது சீனியர் காட்டுன்னு காட்டியிருக்காருன்னு. ஸோ இவனுக்கு யார் யார் பேர்ல யார் யாருக்கெல்லாம் ஃபோன் நம்பர் எடுத்து கொடுத்தானுங்கிற டீட்டெயிலை அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கானுங்க. அதை தான் தீவிரமா தேடிட்டு இருக்கானுங்க. அதுல ஒருத்தர் இருந்துட்டு ஐயா முச்சா முட்டிக்கிட்டு வருது, ஒரு 2 நிமிஷம் பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். ஆனா சீனியர் ஒரு வாட்டர் பாட்டில தூக்கி போட்டுட்டு அதையே பாத்ரூமா நினைச்சுக்கோப்பா, எனக்கு தேவையான டீட்டெயில் தர வரைக்கும் இந்த டேபிள்ல இருந்து ஒரு பயபுல நகர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஒரு வழியா அதுல ஒருத்தன் கண்டுபிடிச்சும் கொடுத்துட்றான். இவனுக்கு சந்தோஷமாயிருது. அப்ப கரெக்டா அந்த வாலண்டரி டீமோட பாஸ் அங்க வந்துடுறான். அவன் நம்ம சீனியரை ஏதோ உண்மையான பிச்சைக்காரன் நினைச்சு வம்பிழுக்கும் போது அவனுக்கும் விழுந்திருக்க மாட்டிருக்க அடி. அடுத்த சீன்லயே அவனும் மூக்குல பஞ்சை வச்சு நின்றுட்டு இருக்கான். ஐயா நீங்க கேட்ட டீட்டெயில் எல்லாம் இந்த புக்ல இருக்கு, நீங்க தேடிட்டு இருக்கிற ஆள் ஒரு ஆபீஸ் வச்சிருக்கான், அது எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியும், எங்கிட்டே கார் இருக்குங்க, நானே உங்களை டிராப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப ஜூனியர் கார் இருந்துட்டு பேக்கப்காக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றா. ஸோ அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தா ஆஃபீஸ் கண்ணா பின்னான்னு கிடக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் அந்த கல்பிரேட் வீடியோ கால் பண்ணி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த இடத்துல ஒரு வெட்டிங் இன்விடேஷன் கார்டு இருக்கிறது நோட் பண்றாங்க. அதுல மாப்பிள்ளைங்கிற இடத்துல அந்த கல்பிரேட் காரனோட பேர் தான் போட்டிருக்கு. ஸோ அடுத்தால ஏமாத்துறதுக்கு போயிருக்கான் அப்படிங்கிறது இவங்க தெரிய வருது. பார்த்தா இவங்க நினைச்ச மாதிரியே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏமாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட இவன் ஏதோ கிளினிக் நடத்திட்டு இருக்கிற மாதிரியும் அதுக்கு டியூ கட்ட காசு இல்லாத மாதிரி எல்லாம் பில்டப் போட்டு வச்சிருக்கான். அந்த பொண்ணு வேற கவலைப்படாத, எங்க அப்பாட்ட சொல்லியிருக்கேன், மேரேஜ் முடிஞ்ச உடனே எங்க அப்பா உனக்கு பல்கா ஒரு அமௌண்ட் தருவாரு, அதை வச்சு ஃபர்ஸ்ட் உன் கடனை எல்லாம் அடைச்சிரு, அதுக்கப்புறம் சூரிய வம்சம் படத்துல வர மாதிரி ஒரே பாட்டுல முன்னேறிடலாம் அப்படின்னு டைலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்கும் போதே நம்ம டீமை சேர்ந்தவங்க அங்க வந்து இவங்க கூட போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மேரேஜுங்கிறனால வந்திருக்கிறது ஏதோ ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கன்னு அவனும் நார்மலாக எடுத்துக்கிறான். அப்போ கண்ணாடிக்காரன் வந்துட்டு தம்பி நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கோன்னு சொன்ன உடனே தான் அவன் ஜர்க்காக ஆரம்பிக்கிறான்.
இதுல சீனியர் வேற, தம்பி கொஞ்சம் பேசலாமான்னு கேட்கும்போது அவன் வெளியே போய் பேசலான்னு சொல்றான். ஆனா சீனியர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இங்கே தான் பேசியாகணும், இந்த பொண்ணு முன்னாடி தான் பேசியாகணும் சொல்லும் போதே பயபுல அங்கிருந்து தலைதறிக்க ஓடுறான். வெளியே தான் ஆல்ரெடி ஹீரோவும் கூடயே மின்னு வேற இருக்கா. தலைதறிக்க ஓடி வந்தவன தாவாங்கோட்டையிலே அடிச்சு படுக்க போட்டுறா. அதை பார்த்துட்டு அவனோட கூட்டாளிகன்னு நினைக்கிறேன் 2 பேர் எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறானுங்க. ஹீரோ விடுவானா, அங்க இருக்கிற பிளேட்டை வச்சு 2 பேரையும் தட்டி விட்டுறான். இவனுக்குலாம் பெருமையாயிருது மொத்தமா அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மின்ன அந்த கல்யாண பொண்ணுகிட்ட விசாரிக்கும் போதுதான் ஏதோ கிளினிக் ஓபன் பண்ணும்போது ரியல் எஸ்டேட் ஸ்கேம்ல ஏமாந்துட்டேன்னு சொன்னான். இப்ப வரைக்கும் 1.5 பில்லியன் அமௌண்ட் அவன்கிட்ட கொடுத்துருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு அழுகாத குறையா புலம்பிட்டு இருக்கா. அப்போ மின் இருந்துட்டு நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டே போதும், கொஞ்சம் காம் டவுன் ஆயிட்டு இதுக்கப்புறம் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது அந்த கல்யாண பொண்ணு இருந்துட்டு அப்ப அவன் சேட் பண்ணும்போது சொன்ன எல்லா விஷயமும் பொய்யான்னு கேக்குறா. மின்னுனால எதுவுமே சொல்ல முடியல பாவம். அவளும் சோகமா வெளியே வரும்போது கவலைப்படாதமா, திருடனை தான் புடிச்சிட்டோம்ல, அவங்கிட்ட இருந்து எல்லா பணத்தையும் வாங்கி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு சீனியர் அவ்வளோ கான்ஃபிடண்டா பேசுறாரு. அதுக்கப்புறம் இவங்க சக்சஸ்ஃபுல்லா இந்த கேஸை தான் க்ளோஸ் பண்ண போறோமே, டின்னர் போலாமான்னு பேசிட்டே வெளியே வரும்போது கரெக்டா மின்னோட எக்ஸ் அந்த பக்கமா வரான். இவளுக்கு சரியான ஷாக் ஆகுது. என்னம்மா என் கல்யாணத்தை அட்டன் பண்ண வந்தியா அப்படின்னு வேற கேக்குறா. இதை கேட்கிற எல்லாத்துக்குமே கோவம் வந்துருது. அப்ப கண்ணாடிக்காரர் வந்துட்டு ஏன்பா உன் கல்யாணமும் இதே பில்டிங்ல தான் நடக்குதான்னு கேட்கும் போது பக்கத்துல கடுப்புல இருந்த சீனியர் என்னடா எல்லா அயோக்கிய பயல்களும் ஒரே நாள்ல கல்யாணம் பண்றீங்க அப்படின்னு வாருன்னு வாடுறாரு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் இந்த ஜிசியாக்கு முன்ன ஏமாத்திட்டு போனவன் தானே, அந்த கோவத்துலதான் அவர் அப்படி பேசுறாரு. அதுக்கப்புறம் மின்னுதான் இவங்களை சமாதானப்படுத்தி இதுதான்டா என்னோட டீம் அப்படின்னு அந்த ஜிசியா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போது அப்படின்னா இந்த டீம்ல யாருமா அவனோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டுறான். ஏன்னா கடைசியா அவனை மீட் பண்ணும் போது எனக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, அவனும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கான் அப்படின்னு கெத்துக்காக ஒரு பிட்ட போட்டிருப்பா. ஆனா இதை கேட்கும் போது இவன் டீம் ஆளுகளுக்கு தான் தூக்கி வாரி போட்டுருது. மின்னுக்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. சரிப்பா உன்னோட கல்யாணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நாங்க கிளம்புறோம், எங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லும் போது அந்த ஜிசியாக்கு இருந்துட்டு சரி வந்துட்டேன், கல்யாணத்துல சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்றான். சீனியருக்குலாம் சரியான கடுப்பு. கண்டிப்பாடா உன் கல்யாணத்துல சாப்பிடாம நான் இங்கிருந்து கிளம்ப மாட்டேன் அப்படின்னு வீரவசனம் விடுறாரு. இவன் டீம் ஆளுகளும் சாப்பிடறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மின்னால என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் சீன்லயே கிடைச்ச ஃபுட்டெல்லாம் அள்ளி வச்சு திங்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப ஜூனியர்காரர் இருந்துட்டு எங்க அவன் பாய் ஃப்ரெண்ட் அவளுக்கு துரோகம் பண்ணது கூட எனக்கு பெருசா தெரியல, எவ்வளவு தைரியம் இருந்தா இவளோட ஃப்ரெண்டையே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். பட் சீனியருக்கு அது பெருசா தெரியல. நோட் பண்ணி பாத்தீங்களா அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான, அவ பொய் சொல்லி வச்சிருக்கானா, எந்த அளவுக்கு அவ பாதிக்கப்பட்டிருப்பா அப்படின்னு மின்ன பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அதனால இவனுக்கெல்லாம் கூட்டமா சேர்ந்து ஒரு பிளான் பண்றானுங்க. என்னன்னா இருக்கிறதுலே காஸ்ட்லியான டிஷ்ஷா சாப்பிட்டு அவனுக்கு பில்லை ஏத்தி விடணும்னு. ஒருத்தனை பழி வாங்குறதுனா இதெல்லவா பழி வாங்குறது. அப்ப ஹீரோ இருந்துட்டு தம்பிகளா நீங்க எவ்வளவு முக்கி சாப்பிட்டாலும் இங்கெல்லாம் தலை கணக்கு தான், ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, அதனால நீங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் பில்லு ஏற போறது கிடையாதுன்னு சொன்ன உடனேயே சீனியருக்கு டொயோன் ஆயிருது. அப்ப கரெக்டா அங்க வர மின்னு கவலைப்படாம சாப்பிடுங்க, அந்த நாய்க்கு நிறைய காசை மொய் பணமா வச்சுட்டேன், அதனால சாப்பிட்றதுக்கு யாரும் கூச்சப்பட வேண்டாம், நல்லா அள்ளி சாப்பிடுங்கன்னு சொல்லி இவளும் ஜாயின் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் மின்னு இருந்துட்டு பரவாயில்லையே ஃபுட்டு நல்லா அருமையா செஞ்சிருக்கானுங்க, ஆமா இந்த இடமே அந்த கல்யாண பொண்ணோட ஃபேமிலிக்கு சொந்தமானது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுதான் இவனுக்கு தெரியுது. அப்ப சீனியர் இருந்துட்டு ஏமா அந்த கல்யாண பொண்ணு உனக்கும் ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு மின்னும் ஆமாங்க அவளும் எனக்கு ஃப்ரெண்டு தான், பக்கத்துல ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப ரீசெண்டா இந்த பில்டிங்கே அவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இத்தனை நேரம் சீனியர் தான் கொந்தளிச்சிட்டு இருந்தாருன்னு பார்த்தா இப்ப ஜூனியர் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறான். கண்டிப்பா நிறைய சாப்பிட்டு பில்லு ஏத்தாம விட மாட்டேன்னு. இதை பாக்குற மின்னுக்கு காண்டாகுது. அதுக்கப்புறம் ஜூனியர்கார ரெஸ்ட் ரூம் போகும்போது ஜிசியாக்கு அங்க இருக்கிறத பாத்துறான். அதுக்கப்புறம் இவனே அவங்கிட்ட போய் நான் தான் மின்னோட பாய் ஃப்ரெண்ட், நானும் ஒரு டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். ஜிசியாவுக்கெல்லாம் மூஞ்சியே இல்ல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் மின் ஒரு பொய் சொல்லியிருக்கான்னு தெரியுது, அதை உண்மையா மாத்துறதுக்காக தான் இவன் ட்ரை பண்றான். அப்ப ஜிசியாக்கு இருந்துட்டு நான் மின்ன விட சின்ன பையன் தான், ஆனா அவங்களை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், சில நாதாரி பசங்களுக்கு அந்த குடுப்பனை இல்லைங்க, நான் அவங்களை உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு விறுவிறுன்னு போயிடுறான். அதுக்கப்புறம் ஜிசியாக்கும் அதை பத்தி யோசிச்சே வெளியே வரும்போது கண்ணாடிக்காரங்க போன் பேசிட்டு இருக்கான். அவன் ஜிசியாக்க கூப்பிட்டு நானும் ஒரு டிடெக்டிவ் தான், நான் தான் மின்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போது இவனுக்கு தூக்கி வாரி போடுது. கையில பத்தியில ரிங்கு, வெளியே யாருக்கும் தெரியாது, எங்களுக்குள்ளேயே நாங்க ரிங்கை மாத்திக்கிட்டோம், இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணை மிஸ் பண்ணதுக்கு நீ ஒரு நாள் ஃபீல் பண்ணுவேன், சரி ஓகே இனிமேல் இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணாம இரு, அது உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி வார்னிங் பண்ணிட்டு போயிடுறான். பாவம் இந்த ஜிசியாக்கு புலம்பிக்கிட்டே வரும்போது கரெக்டா சீனியர் அவனுக்கு எதுக்கால வராரு. தம்பி நீ கேட்டால் நான் தாப்பான்னு சொல்லும் போது அவனுக்கு ஒன்றும் புரியல.
டே மின்னோட பாய் ஃப்ரெண்ட் நான் தாப்பான்னு சொல்லும் போது இன்னும் அவனுக்கு ஷாக் ஆகுது. சரி ஓகே, இந்த விஷயத்துல வெளியே சொல்லிட்டு இருக்காத, இந்த லெட்டரை வச்சுக்கோன்னு ஒரு லெட்டரை கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இவனும் அந்த லெட்டரை ஓபன் பண்ணி பார்த்தா, இதுக்கப்புறம் மின்னோட லைஃப்ல எங்கேயாவது நான் உன்னை பார்த்தேன்னா மகனை செத்த அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. பாவம், அவ சொன்ன பொய்ய உண்மையாக்குறங்கிற பேர்ல அவ பேரையே டேமேஜ் பண்ணிட்டு இருக்கானுங்க. கடைசியா சாப்பிட்ற இடத்துல ஹீரோவும் மின்னு மட்டும்தான் இருக்காங்க. அப்போ ஹீரோ இருந்துட்டு அவனைய பிரேக்கப் பண்ணதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாதம்மா, அவன் உனக்கு லாய்க்கே இல்லைன்னு சொல்லும் போது இவளுக்கு புரியல. சரி, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு ரொம்ப நாளா டென்னிஸ் விளையாடுவானான்னு கேட்கும்போது அவனுக்கு இருக்கிற ஒரே ஹாபி அதாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறா. இப்பதான் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த ஹாலுக்குள்ள வரக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட் ரேப் வந்திருக்கு, அதுல அந்த டென்னிஸ் கிளப்போட நேம் மென்ஷன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் அடிக்கடி கையில இருக்கிற எல்போவை பிரஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். ஸோ கையில பெயின் இருக்கு, டென்னிஸ் விளையாண்டுங்கிறது இதுலயே நம்மளுக்கு புரியுது. பட் அது மட்டும் காரணம் இல்லம்மா, அங்க பாத்தியா ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்புறா, கரெக்டா அடுத்த செகண்டே உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மொபைல் எடுத்து ரிப்ளை பண்றான். ஸோ இவனை எல்லாம் பிரேக்கப் பண்ணது நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லும் போதுதான் மின்னுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. இவ ஆறுதல் ரொம்ப நேரம் நீடிக்கலீங்க. திரும்பி பார்த்தா சீனியர், கண்ணாடிக்காரன், ஜூனியர்னு 3 பேரும் டெசர்ட்டை தட்டில் கொண்டு வருவாங்க. இவனுக்கு ட்ராலியில கொண்டு வரானுங்க அவன் பில்லை ஏத்துறதுக்காக. ஹீரோக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. வந்தவனுங்க வயிற்றுல எடை இல்லைனாலும் வெறித்தனமா திங்கிறானுங்க. இத பாக்குற மின்னுக்கு புரிஞ்சிருது, இவளுக்காக இவளோட எக்ஸ பழி வாங்கறதுக்கு தான் சாப்பாடு கூட போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஒரு பக்கம் அவளுக்கு சந்தோஷமா தான் இருக்கு இதை நினைச்சு பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ஹீரோ எப்பவும் போல தன்னந்தனியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அதுல ஒரு கோல்டு கேஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பிளாஷ்பேக்ல ஹீரோவோட லவ்வரை காட்டுறாங்க. இவங்க பேரை நம்ம ஜேன் வச்சுக்கலாம். இவங்க ஒரு டாக்டரா இருப்பாங்களாட்டு இருக்கு. டியூட்டிக்காக கிளம்பிட்டு இருக்கும் போது ஹீரோ தான் சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு அனுப்பி வைக்கிறான். அவ்வளோ அக்கறையா பாத்துக்கிறான். இவங்க தான் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்களா ஒரு மெடிக்கல் வாலண்டரிக்காக போகணும்ட்டு, அங்கதான் வந்திருப்பாங்களாட்டு இருக்கு. அதே இடத்துக்கு ஹீரோவும் வரான். இந்த ஜேக்காக ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வரான். அப்போ அங்க வாலண்டரியில இருந்த ஒருத்தன் இந்த ஜே கிட்ட ஒரு ஜூஸ் பாட்டில கொண்டு வந்து வைக்கிறான். ஜேவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவ பாட்டுக்கு பேஷன்ஸ் கூட பேசிட்டு இருக்கான். ஆனா இந்த ஜூஸ் பாட்டில வச்சவன் ஒரு ஏக்கத்தோடையே அவளை பார்த்துட்டு இருக்கான். இத ஹீரோவும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். இவனை நம்ம கண்ணாடிக்காரன் வச்சுக்கலாம். ஒரு கட்டத்துல இந்த கண்ணாடிக்காரன் ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோவும் வணக்கம் சொல்றான். ஆனா அவன் பதிலுக்கு வணக்கம் சொல்லாம அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறான். போறதுக்கு முன்னாடி கூட இந்த ஜேவை ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு தான் போறான். அதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்குற ஜேக்கு செம ஹாப்பி ஆயிருது. ஹீரோவும் உனக்காக தான் ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணி அப்படியே பிரசன்ட்டுக்கு வராங்க. ஹீரோ இதை நினைச்சு பார்த்துட்டே தான் டிவியை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ பிரசன்ட்ல அந்த கண்ணாடிக்காரனை காட்டுறாங்க. ஏதோ ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கு. அங்கிருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வராங்க. கடைசியா கண்ணாடிக்காரனும் அங்கிருந்தா வெளியே வரான். அப்ப அங்க பேசிட்டு இருக்க 2 பொண்ணுகளை பார்த்த உடனே இவன் மொபைல்ல கண்ணா பின்னான்னு ஸ்னாப் எடுத்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அதுல ஒரு பொண்ணு இதை நோட் பண்ணிடுறான். இவங்கிட்டலாம் மனுஷன் பேசுவானா அப்படிங்கிற மாதிரி கழுவி ஊத்திட்டு அந்த பொண்ணுகளும் அங்கிருந்து போயிருதுங்க. இவன் ஏதோ சைக்கோ மாதிரி தன்னந்தனிமையில நின்றுட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.